ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜாஸ் மேத் சேனல். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.3ல சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் டவுன் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி கிவன் நம்பர்ஸ். அதாவது ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த நம்பர் இந்த கொடுத்துருக்க நம்பர் எந்தெந்த டேபிளில் வருதோ அதான் அதோட ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின், ரைட் டவுன் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி கிவன் நம்பர். கொஷின் எழுதிட்டேன். இது எல்லாமே ஈஸி தான். டேபிள் தெரிஞ்சால் நீங்கள் கடகடன்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் 25. ஸோ 25ஓட ஃபேக்டர்ஸ் என்னதுலாம்? 25 எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் கண்டிப்பாக இருக்கும். தென் 2, 3லலாம் வராது, 4லேயும் வராது. 5 5s are 25. ஸோ 5 டேபிளில் வருது. அப்புறம் 6, 7, 8 இந்த மாதிரி எதுலேயுமே வராது. ஸோ டேரெக்டாக 25ல் தான் வருது. அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 25 அப்படின்னா 1, 5, 25 மட்டும்தான். தென் அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36, செகண்ட் கொஷின். ஸோ இதே மாதிரி தான் 36 எந்தெந்த டேபிளில் வருது நீங்கள் செக் பண்ணணும். ஸோ டேபிள் தெரிஞ்சால் மட்டும்தான் கடகடன் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். எப்போவுமே எந்த நம்பருமே 1 டேபிளில் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு 36 2 டேபிளில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ 2 × 18 அப்படின்னா 36. ஸோ 2 டேபிளில் வரும். தென் அடுத்தது 3 டேபிளில் வருதான்னு பாருங்கள். ஸோ 3 × 12 அப்படின்னா 36. 3 12s are 36. ஸோ 3 டேபிள்லையும் வருது. தென் 4 9s are 36. 4 டேபிள்லையும் வரும். 5 டேபிளில் வராது. தென் டேரெக்டாக 6ல் வரும். 6 6 are 36. அடுத்தது 7 8 வராது. ஸோ 9 டேபிளில் வரும். 9 4s are 36. அப்புறம் 10 11ல் வராது. 12 18 கடைசியில் 36. அப்போ 36 எந்தெந்த டேபிளெல்லாம் வருதுன்னா 1 டேபிள், 2 3 4 6 9 12 18 and 36. இத்தனை டேபிள்லையும் 36ஓட ஃபேக்டர்ஸ் இருக்குது. தென் தேர்ட் கொஷின், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 14. இதே மாதிரி தான். 14 எந்தெந்த டேபிளில் வரும்? கண்டிப்பாக ஃபஸ்ட் டேபிளில் இருக்கும். ஸோ 1 டேபிள் வரும். 2 7s are 14. அப்போ 2 டேபிளில் வருது. 3 4 5 6ல் வராது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் 7 டேபிளில் 7 2s are 14. அதுக்கப்புறம் 14 டேபிளில் மட்டும்தான் வருது. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 14னா 1 2 7 and 14. தென் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16னா 16 1 டேபிளில் வரும். 2 8s are 16. 4 4s are 16. 8 2s are 16. இவ்வளோ தான். ஸோ 1 டேபிளில், 2 டேபிளில், 4 டேபிளில், 8 டேபிளில் அண்ட் 16 டேபிளில் வரும். தென் அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. ஸோ 1 டேபிளில் வருது. 6 2s are 12. ஸோ 2 டேபிளில் வரும். 3 4s are 12. அப்போ 3 டேபிளில் வரும். தென் 4 3s are 12. அப்போ 4 டேபிளில் வரும். 6 2s are 12. ஸோ 6 டேபிளில் வருது. கடைசியில் 12 டேபிளில். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12னா 1 2 3 4 6 and 12. ஸோ இந்த 5 கொஷினும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபேக்டர்ஸ்னால் அந்த நம்பர் எந்தெந்த டேபிளில் வருதோ அதான் அதோட ஃபேக்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ட்ரா எ பிக்சர் ஆஃப் ஃபேக்டர் ட்ரீ. ஃபேக்டர் ட்ரீனா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒரு ட்ரீ ஷேப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிள் இல்லைனா ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் போட்டு வரையலாம். ஸோ இதில் 18ஓட ஃபேக்டர் அப்படின்னா 18 எந்தெந்த டேபிளில் வருதோ அதை தான் நம்ம போட்டிருக்கோம். வேறு ஒன்றும் எந்தெந்த டேபிள்னு இல்லை. நீங்கள் எப்படி இதை மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா 18 எப்படி பிரிக்கலாம்? 2 9s are 18 பிரிக்கலாம். சின்ன டேபிள்லேருந்து மேக்ஸிமம் எடுங்க. அப்போ தான் இந்த ட்ரீ அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 9 அப்படிங்கிறது 3 3s are 9. ஸோ இதுக்கப்புறம் 3யும் 3யும் பிரிக்க முடியாது. ஏன்னா 3 1 டேபிளோட முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ 18 எந்தெந்த வேஸில் பிரித்து கொண்டு வரலான்னு எழுதுறது தான் அதோட ஃபேக்டர் ட்ரீ. தென் 33 பாருங்கள். 33 3 × 11 மட்டும் தான் பிரிக்கலாம். வேறு எதுலேயுமே வேறு வேஸில் போட முடியாது. இந்த ஒன்று மட்டும் தான் வரும். ஸோ 3 × 11னா 33. ஸோ இதோட ஃபேக்டர் ட்ரீ இது தான். தென் 16 பாருங்கள். 2 × 8 16 போடலாம். 4 4s are 16 போடலாம். அப்புறம் அந்த 4ஐயும் பிரிக்கலாம். இன்னொரு வேஸ்லையும் கூட போட்டுக்கலாம். நான் இப்படி போட்டிருக்கேன்னா 2 × 8னா 16. தென் இந்த 8 எப்படி பிரிக்கிறோம்? 2 4s are 8. இந்த 4 பிரிக்கலாம்னு சொன்னேன்னா 2 2s are 4. இதுக்கப்புறம் வராது. இவ்வளோ தான் இதோட ட்ரீ. தென் அடுத்தது பாருங்கள் 50. 50 எப்படி இருக்கலாம்? 10 × 5 கூட போட்டு பிரிக்கலாம். நீங்கள் நான் சின்னதாக எடுக்கிறதுனால 2 × 25 15 போட்டிருக்கேன். மேக்ஸிமம் சின்ன நம்பராகவே போடுங்க. அப்போ தான் அந்த பிரான்ச்சஸ் மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். தென் அடுத்தது 5 5s are 25. அவ்வளோதான். ஸோ ஃபேக்டர் ட்ரீங்கிறது இது எவ்வளோ தூரம் சின்ன நம்பர் வரைக்கும் பிரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டே இருக்கணும். தென் அடுத்தது கொஸ்டின் பாருங்கள்.
ரைட் டவுன் த ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். இந்த 4 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து இது 7 கொடுத்துருக்காங்களா, 7 எடுத்துக்கலாம். இப்போ 7ஓட மல்டிபிள்ஸ்னால் என்ன? ஃபேக்டர்ஸ்னால் அந்த நம்பர் எந்தெந்த டேபிளில் வருதோ அதான் ஃபேக்டர்ஸ். மல்டிபிள்ஸ்னால் அந்த டேபிள் அப்படியே எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ 7ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் இதுதான். மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்னா 7 டேபிளில் எழுதிக்கலாம். எக்ஸட்ரா வரும். ஆனால் நமக்கு வந்து 5 மட்டும் கேட்டதுனால 5 நம்பர்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டோம். 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21, 7 4s are 28, 7 5s are 35. ஸோ ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் எழுதிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு நம்பர் 2 செகண்ட் கொஷின் பாருங்கள். 9ஓட மல்டிபிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. ஸோ அப்போ 9 எந்தெந்த டேபிளில் வருது? சாரி, 9ஓட டேபிள் என்னது? 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45. ஸோ 9ஓட ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் எழுதிட்டோம். அதே மாதிரி 16க்கு 11க்கு 21 இது எல்லாத்துக்குமே அந்த டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு 5 நம்பரை மட்டும் எழுதணும். அதுதான் மல்டிபிள்ஸ். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஃபேக்டர்ஸ் அப்படி கேட்டுட்டாங்கன்னா அந்த நம்பர் எந்தெந்த டேபிளில் வருதோ அதை தான் எழுதணும். மல்டிபிள்ஸ் கேட்டாங்கன்னா அந்த நம்பரோட டேபிளில் எத்தனை டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 5 டைம்ஸ் தான் 5 டைம்ஸ் எழுதுங்க. 6 7 அப்படின்னா அதுக்கேற்றப்பில் எக்ஸ்ட்ரா போட்டுன்னு எழுதி விட்டுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு 10 மல்டிபிள்ஸ் கேட்டாங்கன்னா அந்த 7 டேபிளில் 10 வரைக்கும் எழுதணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் தி கிவன் நம்பர். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you friends. Thank you so much for watching.